ஆண்டவருடைய சித்தம் அது என்னவென்று நாம் அறிந்து அதை செயல்படுத்துவது தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ள முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. அந்த பரமண்டல ஜெபத்திலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும். அவருடைய சித்தம் என்ன, அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்தால் வெகு ஈஸியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது, அந்த சித்தத்தை பூமியிலையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:5 நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. யாரும் மைக்கில் வாசிக்கலாம். அந்த மெசேஜ் மைக்கில் ஒரு மைக் எடுத்து முன்னாடி வர வாசிக்கிறவங்க யாராவது தயவுசெய்து முன்னாடி வருது. மெசேஜில் அது வர மாட்டேங்குது. வாசிக்கிறவங்க தயவுசெய்து முன்னாடி வாங்க. வாசிங்க. இந்த வாசனத்தை கூட திரும்பவும் வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 1:5 நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சத்தமா சொல்லுங்க, அன்பே. சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தெரியாதா தமிழ்? அன்பே சொல்லுங்க. அன்பு சொல்ல தெரியாதா? சொல்லுங்க நல்லா. அன்பு. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். என்ன இருதயம்? அது என்னங்க சுத்தமான இருதயம்? ஏன்னா சுத்தமான நல்லெண்ணெயா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சி. சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். விசுவாசத்தில் என்ன இருக்குது? மாயமான விசுவாசம் இருக்குது, மாயம் இல்லாத விசுவாசம் இருக்குது. இவைகளில் பிறப்பது தான், இவைகளில் பிறக்கிற அன்பு தான் என்னவா இருக்குது? தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம் அந்த தேவரகமான விசுவாசத்தையும் அன்பையும், அன்பு தான் பரலோகத்திலே செய்யப்படுகிறது. ஏனால் பரலோகத்தில் என்ன இருக்குது? தேவன் அன்பாகவே எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கார். அப்போ அந்த அன்பான தேவன் பரலோகம் முழுவதும் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறது. அங்கே அந்த சித்தம் தான் செய்யப்படுது. அந்த சித்தம் எங்கே என்ன செய்யணும்? இந்த பூமியில் செய்யணும். அதை எப்படி இருந்தோம்? கற்பனையின் பொருள் என்ன? எல்லாம் இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைன்னா தேவனுடைய கட்டளைகளும் வார்த்தைகளும் எதற்கு அடிப்படையாக இருக்குன்னா சுத்தமான இருதயத்தில் நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். அது என்ன நல்ல மனசாட்சி? யாருக்காவது புரியுதா? நல்ல மனசாட்சி. மனசாட்சியிலையும் என்ன பண்ணணும்? நல்ல மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவனும் தன் உள்ளத்திலிருந்து எதை எடுத்து காட்டுகிறான்? பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ நல்ல மனிதன் நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ நல்ல மனிதன் நல்ல மனசாட்சி உடையவனாக இருக்கிறான். இதுதான் நல்ல மனசாட்சி. அப்போ அந்த நல்ல மனசாட்சி உடையவன்
மாயமற்ற விசுவாசம் உடையவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இன்றைக்கி ஒரு நம்புறது, நாளைக்கு ஒரு காரியத்தை நம்புறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்புறது. தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்கள் என்னவாக இருக்கணும்? அசைக்கப்படாமல் உறுதியான விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களினால் பிறக்கும் அன்பு தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ என்ன செய்வாயாக. இந்த 10 கற்பனையும் ஆண்டவர் 2ஆக சுருக்கி 2 கற்பனையாக மாற்றியிருக்காரு. ஒன்று உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு பலத்தோடும் நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இதுதான் தேவன் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான கட்டளை. இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ அன்பு கூறுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த அன்பு எப்படி இருக்குன்னா சகலத்தையும் என்னவா இருக்குமா? தாங்கும், சகலத்தையும் நம்பும். அப்போ இந்த மாயமற்ற விசுவாசத்தை பிறக்கிற இந்த அன்பை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த பூமி எங்கும் அன்பு தான். இப்போ பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான சித்தம் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதனாலே என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவர்கள் எப்படி உலகத்தில் இருக்கிறாங்க? அவர்கள் என்ன மாதிரி செய்கிறாங்க? அவர்களைப் போல நீங்கள் இருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கலை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கலை. எதற்காக அழைச்சிருக்காங்கன்னா தேவனுடைய நன்மை. என்னது தேவனுடைய நன்மைனா என்ன? அது எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. வேதம் என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கேருந்து உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகி. அப்போ பரத்திலிருந்து வருகிறது தான் உண்மையான நன்மை. அதுதான் தேவனுடைய நன்மை. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய நன்மையையும் அவருடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது? தேவனுடைய உண்மையான முழு உள்ளத்தில் இருக்க அவருடைய பிரிய சித்தம் என்னன்னா, அதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்க? மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுவதுனா என்னென்னா அன்பு உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அன்பு தான் பிரிஸ். இப்பொழுது என்ன கிரியை செய்யுதுன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்போ என்ன கிரியை செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளுடைய சித்தம், ஆண்டுடைய சித்தம் என்னென்னா விசுவாசம். தேவனை விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ரெண்டாவது என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம், அது நம்பிக்கை. மூன்றாவது அன்பு, உன்னிடத்தில் அன்பு போதுபோல பிறந்த அன்பு. இந்த 3 தான் இப்போ கிரியை செய்யுது. இந்த 3 ஆவிகள் தான் இப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்யுது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. இவைகள் எது பெரியதா? இந்த 3 காரியங்கள் நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் அன்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லுது? பரலோகமே சொல்லுது. அன்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு என்ன இல்லை, லாய்க்கே இல்லை. அநேகர் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க?
பெரிய ஊழியக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன். பெரிய ஊழியக்காரன் ஆகணும். எல்லாருமே மோகன்சில் ஆசை போல் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தணும். அவர் பெரிய சர்ச்சை கட்டியிருக்காரு, அந்த மாதிரி நாம் சர்ச்சை கட்டணும். அப்படி தான் எல்லோரும் இமிட்டேட் பண்ணுறாங்க. எல்லோரும் அதைத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் பரலோகம் அதை விரும்புவது இல்லை. ஹல்லேலூயா. பரலோகம் எதாவது என்ன செய்யலை? விரும்புவதே இல்லை. ஏன் அதை விரும்பலை? பரலோகத்துக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொன்னார், இந்த ஆலயம் சாலமோன் கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயம்லாம் என்ன 3 நாளில் என்ன செஞ்சிருவேன், இதை இடித்து போடுவேன் அப்படின்னார். ஏன்னா கைகளில் நான் செய்யப்பட்ட எந்த ஆலயம் நிலையற்றது. கைகளால் செய்யப்படாத ஒரு ஆலயம் நமக்குள்ளே இருக்குது, அதுதான் உண்மையான ஆலயம். ஹல்லேலூயா. இந்த உண்மையான ஆலயத்தில் கட்டப்படுகிற ஆலயம் தான் மெய்யான ஆலயம். அது எதனால் கட்டப்படுகிறது? தேவ அன்பினால் அது கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆலயம். அப்போ இப்போ இந்த எல்லாரும் என்ன பெரிய ஊழியக்காரன் ஆனால் ஆண்டவர் சொல்லி இது சிம்பிளான விஷயந்தான். நீ பெரிய ஊழியக்காரன் ஆகிறது பரலோகத்திற்கு அது சித்தம் இல்லை. அப்படி இருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 1வது வசனத்திலிருந்து. நான் மனுஷர் பாசைகளை கவனமாக கேளுங்க. இங்கே என்ன பவுல் எழுதுகிறார் பாருங்க. கொரிந்தியர்கள் எழுதும்போது நான் மனுஷர் பேசுகிற மனுஷர் பாசைகளையும் தூதனுடைய பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்னங்க இது? இது தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்குறோம். பவுல் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் என்ன பேசுங்க? தூதருடைய பாசையை பேசுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அதை செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க, கர்த்தர்ட்ட எப்பவும் ஆவியிலே அனலாயிருங்கள், அக்னியாயிருங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கணும். தூதர் பாசை பேசுவதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. தூதர்களுடைய பாசை பேசுவதெல்லாம் பரலோகத்தில் அவர் காட்ஸ் மெசஞ்சர். அவங்க போகிறாங்க. தூதர்கள்லாம் யார்? தேவனுடைய அஞ்சல்காரர்கள். அவர்கள் தான் செய்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு வருவாங்க. அவருடைய பாசையே ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட அது தேவனுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. இந்த நான் தூதர் பாசைகளை கேட்டு மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் நான் பேசினாலும் பரலோகம் இதை ஏற்றுக்காது. இட் இஸ் நாட் குவாலிஃபைடு. பரலோகத்தில் ஏற்றுக்கிறதுக்கு எதே ஒன்று இருக்குது. அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் மனுஷன் பேசுகிற பாசை இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறது எப்படி கேட்குது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? தமிழில் பேசுகிறேன், புரியுதில்ல? யாராவது இங்கிலீஷ் ஹிந்தி யாராவது இருக்கீங்களா? புரியாதவங்க இல்லை. அப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு, நான் மனுஷர் பாசைகளை பேசுகிறேன், அது உங்களுக்கு தெளிவாக புரியுது. தூதர் பாசைகளை பேசினா உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. அப்போ அது தூதருக்கு புரியும். அப்போ இந்த 2 பாசைகளும் புரியுது. ஆனால் இதை நான் பேசினா சத்தமிடுகிற வெண்கலம் போல. நம்ம தூதர் பாசையில் அந்நிய பாசையில் பேசுகிறேன், அப்போ அது உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? சத்தம் வெண்கலம், அந்த வெண்கலம் தட்டினோம்னா ஒரே சத்தம் தான் கேட்கும், சவுண்டு தான் கேட்கும். அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதில் ராகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் என்னவா இருக்கிறேன்? ஓசையிடுகிற கைத்தாளம் போல் நான் இருக்கிறேன். நாம் கையை தட்டுறோம், அந்த கையில் ஏதாவது டியூன் இருக்கா? எந்த டியூனும் இல்லை, ஒரே சத்தம் தான் கேட்குது. கையை தட்டுறது கிளாப்பிங் தான் கேட்குது. அப்போ இப்போ இங்கே எதை சொல்ல வர்றாரா பவுல்? என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தூதர் பாசைகளை பேசுகிறாலும் என்ன பாசை பெரியவனாக இருந்தாலும் என்கிட்ட அன்பு இல்லைன்னா பரலோகம் என்னை ஏற்றுக்காது. என்ன ஏற்றுக்காது? பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. நான் இந்த பூமியில்
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஒரு 10,000 1,00,000 பேரை வச்சு நான் கூட்டம் நடத்தினாலும், நான் பெரிய அடையாளங்களை செய்தாலும் அற்புதங்களை செய்தாலும் ஏன்ட்ட தேவரகமான அன்பு இல்லைன்னா பரலோகத்திற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. இதைத்தான் பவுல் இங்கே சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. அப்போ எது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது? எது முதல்ல நிற்குது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆண்டவர் சொல்றார், முதல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்க முடியும். நீ நம்பினா தேவ மகிமையை காண்பார். ஆனால் இவை ரெண்டும் உனக்கு இருந்தாலும் அன்பு அது இல்லைன்னா நீ வேஸ்ட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்யுது? நீ வேஸ்ட்டு. அப்போ முதல்ல நாம் அன்பு ஆவிக்குரியதாக இருக்கிறது. முதல்ல நாம் எதை நமக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு வேணும்னா அன்பை நம்ம டெவலப் பண்ணணும். நமக்குள்ளே என்ன அன்பு? அது என்ன அன்பு? மனுஷனுடைய அன்பு வேறு, தேவனுடைய அன்பு வேறு. தேவரகமான அன்பு, காட் கைண்ட் ஆஃப் லவ். இந்த காட் கைண்ட் ஆஃப் லவ்வை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த தேவரகமான அன்பு தான் என்ன செஞ்சிச்சு? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நீ இன்னொரு கன்னத்தை என்ன செய்ய? திருப்பி கொடு. இதுதான் தேவ அன்பு. சகலத்தையும் தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு ஆள் நமக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம நினைக்கிறோம், இவன் மூஞ்சியில் இனிமேல் முடிக்கக்கூடாதா, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. இவனோட பெரிய தொல்லையாக இருக்குடா, அவன் இந்த பக்கம் வந்தால் நம்ம அந்த பக்கம் போவோம். உலகத்தால் அப்படி நினைக்கலாம். அதான் அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நீ தரிக்காத. உலகத்தான் அப்படி நினச்சிருக்கலாம். மனுஷன் தொல்லையாக இருக்கான், அவன் இந்த துஷ்டன் வருகிற பாதையில் என்ன செய்யக்கூடாது, நீ போகாதீங்க. இது உலகம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவரகமாக அன்பு என்ன சொல்வது? உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு? போஜனம் கொடு. இதுதான் காட் கைண்ட் ஆஃப் லவ். இது ஒரு மனுஷனுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னா பரலோக ராஜ்யமே உங்களுக்குள்ளே வந்துடுது. நீங்கள் ஒரு நடமாடும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறிவிடுகிறீர்கள். அப்போ பரலோகத்தில் இருக்கிற சகல நன்மையான ஈவுகள் உங்களுக்குள்ளே வந்து சேர ஆரம்பிக்கிறது. அநேகர்களுக்கு புரியலை. அநேகர் என்ன செய்வாங்கன்னா, ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த அன்பை மட்டும் விட்டுருவாங்க, மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? தெளிவாக செய்வாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஜெபம் பண்ணுவோம், அதை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். ஒருத்தட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், கேட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, ரட்சிப்பில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு பிரதர், நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், இன்னும் ஜெப நேரத்தை நான் கூட்டியிருக்கேன். அப்படியா பிரதர், பரவாயில்லையே, நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன், அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபிக்கிறேன் பிரதர் பாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. அம்மா கொஞ்சம் டிஸ்டர்படாக இருந்தனால அக்கா வீட்டில் கொண்டு விட்டுட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கொஞ்சம் அவர் டிஸ்டர்பாக இருக்கான், அங்கேயே கொண்டு விட்டுட்டாரா, அக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன். என்ன டெவலப் ஆகிருக்கு அன்பு? இது பரலோகம் இதை ஏற்றுக்குமா? நீ உபவாசம் பண்ணி 1000 உபவாசம் பண்ணாலும் பரலோகம் என்னை ஏற்றுக்காது. நீ அபிஷேகத்தில் அக்னியில் எகிரி குதித்தாலும் பரலோகம் உன்னை ஏற்றுக்காது. உன்னிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு நீ லாய்க்கில்லாத ஆளாக மாறிவிடுவாய். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு தொந்தரவாக இருக்கிறவர்களை இருக்கிறாங்களா, பிரச்சனையாக இருக்கிறாங்களா, அவங்க மேலே தேவரகமான அன்பை நீங்கள் செலுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை எவ்வளவும் தடை செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம். இந்த பரலோகத்தின் அன்பை தான் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அன்பு இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆண்டவரே இவர்களை என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஏன்? அன்பே பெரியது. அதான் பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம். அப்போ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா,
நீங்கள் மனுஷ பாஷையில் பேச கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, தூதர் பாஷைகளை பேச கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அன்பு செய்ய கற்றுக்குங்க. பரலோகத்தில் உங்களுக்கு வாசல் ரெடியாக திறந்திருக்கு. கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்னா, இப்போ நாம் ஒரு கிராமத்தில் இருக்கோம், நாங்கள் படிக்காமல் இருக்கோம், தான் காமாட்சி வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய படிக்கலை, வேதத்தை கூட உங்களுக்கு வாசிக்க தெரியாது. இன்றைக்கி என்ன சூழ்நிலை போயிட்டுருக்கு? இன்றைக்கி என்ன உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தேவன் என்ன பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்போ இவங்க தூதர் பாச பேசலை அப்படின்னு ஆண்டவர் பரலோகத்தின் கதவை இவங்களுக்கு அடைச்சிடுவாரா? படிக்கலை அப்படிங்கிறதுக்காக பைபிள் இவங்கெல்லாம் நாம் டெய்லி வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்களால வாசிக்க தெரியாது. அதனால் பரலோகத்துக்கு இவங்க போக முடியாதா? போக முடியுமா? முடியாதா? நீங்கள் ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, அதனால் நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்போ பரலோகத்திற்கு போவதற்கு, பரலோக ஆசீர்வாத சுதந்திரிப்பு கர்த்தர் வைத்திருக்கிற அளவுகள் என்னென்னா, தேவரகமான அன்பு உடையவர்களாக எல்லாரும் மாற முடியும். அல்லேலூயா. அந்த அன்பே பெரியது. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த அன்பை டெவலப் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காதீங்க. நம்ம எதாவது சொல்லி கொடுக்குறோம் வீட்டில். அவரை பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரரை பாருங்கள், எப்படி ஆடி ஓடி சம்பாதிச்சு அப்படி சம்பாதிக்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அவருக்கு கற்றுக் கொடுக்குறது. அவன் 1000 ஊழல் செய்து சம்பாதிச்சுட்டு இருப்பான். அதை நம்ம சொல்கிறது. அதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது. அவரை போல இருங்க, இவரை போல இருங்க அப்படின்னு சொல்லிங்களே, இயேசுவை போல இருங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அதை சொல்லணும் நாம். இப்போ அன்பினால் தான் இந்த உலகம் கட்டப்படுகிறது. அப்போ பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளையே பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைனா நான் என்ன இல்லை, ஒன்றும் இல்லைன்னா நீ பரலோகத்தில் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ எதை செய்ய விரும்புகிறீங்க? தீர்க்கதரிசியாக மாற விரும்புகிறீங்களா? அநேகர் அதை விரும்புகிறாங்க. நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம். இந்த வரங்கள்லாம் நாம் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவரே கொடுப்பார். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் முடிவனாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் நோ. இப்படிப்பட்ட கர்த்தருக்குள்ள நான் பெரிய வல்லமை லெவலாக நான் இருக்கிறேன். நான் பெரிய சபை வச்சுருக்கிறேன், 1000 பேரை வச்சுருக்கேன். இதெல்லாம் பரலோகத்தில் என்ன இல்லை, நத்திங், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார். நான் ஒன்றுமில்லை என்று சொல்லிட்டார். பூமியில் சம்பாதிச்ச இந்த காரியங்களெல்லாம் உனக்குள்ள அன்பு இல்லைன்னா என்ன இல்லை, நத்திங். பரலோகத்தில் அந்த சித்தம் தாப்பா செய்யப்படுது. நீ இந்த பூமியில் நல்லா வாழ்கிறதுக்கு விசுவாசம், நீ நம்பினா உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் அன்புள்ளவனாக இருந்தால் பரலோகத்திலே உனக்கு இடம் இருக்குது. அல்லேலூயா. அன்புள்ளவனாக இருந்தால் என்ன இருக்குது? பரலோகத்திலே உனக்கு இடம் இருக்குது. அன்பு தான் பரலோகத்தில் இருக்குது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியம் என்ன? பரிபூர்ணமான சித்தம் என்ன? தேவ அன்பு. தேவ அன்பு. அந்த அன்பை உடையவர்களாக நாம் மாறணும். அப்படி மாறிட்டீங்கன்னா நம்ம வீடு பரலோகம், குட்டி பரலோகமாக மாறும். எப்படி மாறும்? குட்டி பரலோகம் மாறும். அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. இப்போ இதை மட்டும் நாம் விட்டுருவோம். அன்பு செலுத்த மட்டும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அன்பு செலுத்துவது நமக்கு என்னவாக இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது ஆவிக்குரியதாக இருக்குது. ஏன்னா ஆவியில் அபிஷேகம் மற்றவங்க தான் என்ன செய்ய முடியும்? அன்பு செலுத்த முடியும். அந்த அன்பு இல்லைன்னா, தேவனுடைய ஆவி இல்லைன்னா,
பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லைன்னா, அதனால தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு. அபிஷேகம் என்பது தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி, அதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ளே வந்தால் நான் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சிட்டைகள் எடுத்து எழும்புவோம். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். எந்த துக்கமும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. யார் என்ன அடித்தாலும் சரிங்க, அடிக்கிறீங்களா அடிங்க, இன்னொரு கணத்தில் கூட அடிச்சுட்டு போங்க. இதுதான் தேவ ரகமான அன்பு. இந்த அன்பை உடையவர்களாக நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். பாருங்கள், வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என்னங்கிறது இவ்வளோ பெரிய சொத்தையே எல்லாத்தையும் விற்று நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு என்னையே நாங்கள் தரங்க. அநேகர் பார்த்து பாருங்கள், அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? தொண்டர்கள் அரசியல் தலைவரை யாராவது கைது பண்ணிட்டா அவங்க என்ன செய்கிறாங்க? மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தீ வச்சு கொளுத்திக்கிறாங்க. ஏன்? அதுதான் சுட்டெரிக்கப்படத்தக்கதான அன்பு. அந்த தலைவர் மேலே அந்த தொண்டன் வைத்திருக்கிற அன்பு என்னவாக இருக்குன்னா, என் தலைவனுக்காக என்ன செய்கிறேன், நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன செய்கிறாரு? சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய அன்பு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா எந்த பிரயோஜனமே இல்லை. என்ன இல்லை? எந்த பிரயோஜனமே சொல்லுங்கள் இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல எதை நீங்கள் விரும்பணும்? எதை விரும்பணும்? அன்பை விரும்புங்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். தேவன் விரும்புகிற காரியம் இது, அந்த அன்பு தான். இது கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றதுக்கு. இது கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றதுக்கு. நம்ம எப்படி நேசிக்கிறது? அதையும் கூட பிறந்தவங்களையே நம்மளால் நேசிக்க முடியாது. இல்லை சத்துருவை வேற நேசிக்க சொல்கிறார் ஆண்டவர். என்ன சோதனை வாழ்க்கையில். பாருங்கள், நேசிக்கணும். பரலோகம் இப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் விட்டோம்னா நீங்கள் அங்கே போய் என்ன அவருக்கு பெரிய வீடாக கொடுத்துருக்கீங்க ஆண்டவரை, எனக்கு நீங்கள் சின்ன வீடாக கொடுத்து அங்கே போய் சண்டை போடக்கூடாது. அங்கே போய் எப்படி இருக்கணும்? பரலோகத்தில் அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமான அன்பு. ஆண்டவர் அந்த அன்பை செயல்படுத்தி காட்டிட்டு போனார் இல்லையா? தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாகவே இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் வந்தார்? உங்கள் மீது அன்பு வைத்து, உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களை நீதிமானாக மாற்றி, அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கார். அந்த வலது பாரசத்தில் போய் உங்களையும் உட்கார வைக்கணும். அவருடைய திட்டம் இதெல்லாம். அதுக்காக அவர் எடுத்த ப்ராசஸ் என்ன? பெரிய ப்ராசஸ். இந்த பூமியில் வந்து பிறந்து, ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்து, எவ்வளோ ஒரு பெரிய மரியாளுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்திருக்கும். ஒரு கண்ணி குழந்தை பெறுவது எவ்வளவு கஷ்டமாக அந்த காலகட்டங்களில். ஆண்டவர் பாருங்கள் சரி கட்டுறாரு. யோசேப்பு கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பா அவன் நல்லவன் தான் அப்பா. ஏன்னா தேவனுடைய ப்ராசஸ் பாருங்கள். அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாரு, சிலுவையில் அறையப்படுறாரு, சிலுவையில் தொங்குற ரத்தத்தை சிந்துறாரு. இவ்வளோ ஒரு ப்ராசஸ் எதுக்குன்னா, ஒன்றுமே நீங்கள் அவருக்கு செய்யலை, சத்துருக்களாக இருந்தீங்களாம். நாம் சத்துருக்களாக இருக்கும் போதே கர்த்தர் நமக்காக என்ன செய்ய சிலுவையில் மரித்தார். ஒரு நண்பனாக இருந்தால் ஒருத்தர் மறிக்கலாம், சத்துருக்காக ஒருத்தர் சில உயிரை கொடுக்க முடியுமா? அதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்கு இல்லைன்னா பரலோகத்திலே நமக்கு இடமில்லை.
அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும். சரி, அன்பு உடையவர்கள் எப்படி இருக்காங்க? நீடிய சாந்தமும். நீடிய சாந்தம். தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் என்ன உள்ளதான்? தயவும் உள்ளது. தயவு. தயவுனா என்னது? தகுதியே இல்லாத ஒரு மனிதனை பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ராஜாவுக்கு என்ன உண்டாது? தயவு உண்டு. தயவுனா வந்து சரி ஒன்றுமே இல்லை, தயவு கிடைக்கும்படி தான் இந்த பிச்சைக்காரங்களாம் பிச்சை எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்ணில் தயவு கிடைக்கிறதுக்காக தான், ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு கண் இல்லை, எனக்கு கால் இல்லை, என்னால் வாய் பேச முடியாது, என்னால் உழைக்க முடியாது. இதை ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்து நாம் ரூபாயை கொடுக்கணும், அந்த தயவு உண்டாக்கும்படி. அதுதான் தயவு. இந்த அன்பு எப்படிப்படுதுன்னா நீடிய சாந்தம். ஒரு மனுஷன் தெய்வீகமான அன்புடையவனாக இருந்தால் எப்படி இருக்கணும்? சாந்தமுடையவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாந்தம் அது முகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு சில ஆளுக்கு முகத்தை பார்த்தாலே உள்ளத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தெரியும். பேசுகிற பேச்சு வச்சே தெரியும். நேற்று ஆராதனை முடிச்சுட்டு நேற்று சாயங்காலம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கம்பி பாலம் தாண்டி போயிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து அடிச்சுட்டே இருக்குது. அடித்ததை பார்த்தோன்னே ஆவியானவர் சொன்னார், அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் இறந்துட்டார், அதுக்காக தான் ஒரு ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அப்போ நான் நினச்சேன், சார் இது வந்து சரி என்னுடைய நினைவாக கூட இருக்கலாம், இது ஆவியானவர் சொல்கிறதானா, நினைவாக கூட இருக்கலாம். அந்த ஃபோனுடைய அந்த ரிங் அடிக்கிறது எல்லாம் அதை வச்சு பார்க்கும்போது இதுதான் நடந்திருக்கும், இதுக்காக தான் அவர் ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் அவர் நல்லா தானே இருந்தார். நம்ம பார்க்கும்போது அவர் இறந்துட்டார் எப்படி நம்ம நினைக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் சொல்கிறார் பார்ப்போன்னு ஃபோனை ஆன் பண்ணுறேன். கரெக்டாக சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த மாதிரி திருச்சியில் நம்ம நண்பர் வெற்றிராஜன் அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா எப்படி ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. ஏன்னா ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கிறத எது வெளிப்படுத்தும்? முகம் வெளிப்படுத்தும். அப்போ நம்ம சாந்த முகமாக இருந்தால் கர்த்தர் நம்மள்ட்ட வந்து பேசுவார். காயின் காணிக்கை கொண்டு வரும்போது அவன் காணிக்கையை ஏற்றுக்கலை. ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்ட தேவன் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கலை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? உள்ளத்தில் உள்ளது முகத்தில் என்ன செய்யும்? வெளிப்படும். உன் உள்ளத்தில் என்ன இருக்குது? பழி வாங்குதல், வெறுப்பு எல்லாம் இருக்குது. அதனால தான் மூஞ்சில் தெரியுது. அதனால தான் உன் காணிக்கை என்ன இல்லை? நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ மனிதனாக இருக்க. ஆபேல் தேவனுடைய பிள்ளையாக இருக்கான். காயினுடைய வித்து வேறு, ஆபேலுடைய வித்து வேறு. கண்டுபிடிச்சிட்டார் ஆண்டவர். அப்போ சாந்தம் என்பது என்னென்னா, நம்முடைய முகத்தில் இருக்கிற அந்த சாந்தத்தை வச்சு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தரே அந்த நம்மளோட ஒரு நேரடியாக பேசி நம்ம ஜெபத்திற்கு என்ன கொடுக்குறாரு? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சாந்தம். அன்பு நீடிய சாந்தமுடையது, தயவும் உள்ளது. யார் மேலேயும் தயவு, யார் மேலேயும் அன்பு. அப்போ அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொறாமை தான். அன்புடையவர்கள் எதற்கும் பொறாமைப்படவே. ஏன்னால் பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு வேதம் சொல்லுது. எலும்புருக்கி நோயின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? டிபி நோய் தான் எலும்புருக்கி நோய். அப்போ பொறாமை உள்ளவர்கள் எலும்புருக்கி நோய் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஏன்னா அந்த பொறாமை என்பது எலும்புகளை சிதைக்கக்கூடிய அந்த பொறாமையுடைய வல்லமை சதையை ஒன்றும் செய்யாதான், எலும்புகளை போய் என்ன செய்யும்? பாதிக்குமா. அப்போ அந்த அன்பு இருந்தால் பொறாமையை நமக்கு தேவையில்லை. எவன் எவ்வளோ பெரிய ஆளான அனைவரும் என்ன நினைக்கிறோம்? அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்,
நான் ஒன்றுமே இல்லை, அவன் எப்படி ஆகிட்டான், எனக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கார் வாங்கிட்டான், அவன் அதை வச்சுருக்கான். இந்த அன்பு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் கொடுத்த அன்பு எனக்கு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அதை விட அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு என்னது? தன்னை புகழாது. அன்பு வச்சு என்ன செய்யும்? 4 பேர்கிட்ட போய் நான் தாங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருமாப்பு. ஒரு சில ஆள் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்பிரஷனுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் உள்ளக்கள் என்ன செய்வாங்க? அக்கினி அந்த செங்கலை சுடும்போது உள்ளக்க எப்படி ஒரு அக்கினி மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா இருக்க, அது மாதிரி உள்ளக்க என்ன செய்வாங்க? எரிந்து கொண்டு இருப்பார்கள். அந்த சூளை எப்படி இறுக்கமாக இருக்கும் அதுபோல் மூஞ்சி அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் உள்ளக்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் இருமாப்பு. அப்போ அன்பு உள்ளவங்க என்ன செய்வாங்க? தன்னை புகழ மாட்டார்கள், இருமாப்பாக இருக்க மாட்டார்கள். எப்பவும் லிபரலாக இருக்கணும். எப்படி என்ன செய்யணும்? ஃப்ளெக்சிபிள் அண்ட் லிபரலாக நாம் இருக்கணும். அதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பை உடையவர்கள் தான் நீடித்த நாட்களால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய வயது என்ன செய்யும்? வாழ வயது போல மாறும். அன்பு இருக்கும்போது, உண்மையான அன்பு இருக்கும்போது அந்த செல்களுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பெருகும். தேவரகமான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன செய்யும்? சரீரங்களே உண்டாகும், பலப்படும். நித்திய ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுக்குற என்ன செய்யும்? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே என்ன செய்யும்? கடந்து வரும். பாருங்க, அந்த ஒரு கதையை ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன், வாசிங்க லூக்கா 10:30 வாசிங்க, முடிச்சிடும் ஒரு 5 நிமிஷத்தில், 10:45 முடிச்சிடும். லூக்கா 10:30 இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து, ஒரு மனுஷன் கவனமாக கேளுங்க, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகையில் அகப்பட்டான். கல்லருடைய கையில் அகப்பட்டான். எங்கேருந்து எங்கே போகிறான்? முதல் வசனமே என்ன சொல்லுது? எருசலேம் என்பது என்னது? புனிதமான ஒரு நகரம், தேவனுடைய நகரம். எரிகோ என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு நகரம். இவனுடைய பிரயாணம் எங்கே இருக்குது? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் போகிறான். வாசிங்க. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு. அப்போ போகும்போது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனால் என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். தேவனுடைய வழியை விட்டுட்டு வேறு வழியில் ஒருத்தன் போனான்னா அவனுக்கு இதுதான் நடக்கும் என்பதற்கு தான் முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அவன் கல்லர் கையில் ஆப்பிட்டான். இடையில பழைய வழி பிரயாணத்தை ஆகிற திருடங்க பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றியிலாக என்ன செஞ்சாங்க? குற்றியில் குலையுமா சாக புழைக்க சீரியஸாக போட்டு போயிட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். கால் கேளுங்க. அந்த குற்றியிலும் குலையுமாக ஒருத்தன் கிடக்கிறான். அந்த வழியே ஒரு ஆச்சாரியன் வர்றான். அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மனிதனுடைய பாவங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை போய் தேவனுடைய உடன்படிக்கை பற்றினா தேவன் வாசம் பண்ணுகிற தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல போய் இரத்தத்தை தெளிக்கிறவன் அப்படிப்பட்ட பரிசுத்தவான். அவன் பாவியாக இருந்து அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ளே போயிட்டானா அங்கே அவன் மறித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் தேவனுக்கு பிரியமானவன். அவன் அந்த வழியே போகும்போது அந்த குற்றியலாக கிடக்கிற மனுஷனை பார்த்து என்ன பண்ணானா? பக்க வழியாய்
விலகி போயிட்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்தபடியே ஒரு ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து, லேவியன் அன்னைக்கு யாரும் தெரிஞ்சுக்கணும். எருசலேம் தேவாலயத்தில் அவங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகாபரிசுத்தலத்துக்குள்ளே தான் அவங்க போக மாட்டாங்க. மற்றபடி தேவனுடைய பனிமூட்டுகள், உடன்படிக்கை பற்றிய தூக்குறது, தேவனுடைய பனிமூட்டுகள், திரைச்சீலைகள் எல்லாம் போட்டு வர்றது, எல்லாத்துக்கும் என்ன பொறுப்புடையவர் யார்? லேவியன். மிக முக்கியமாக உடன்படிக்கை பற்றிய தூக்கிட்டு போகிறவங்க அந்த லேவியர். உடன்படிக்கை பற்றிய சாதாரணமாக யாரும் தூக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் ஒரு முறை உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தியர் பிடிபட்டு திரும்ப தாவீது நகரத்துக்கு வந்தபோது அந்த உடன்படிக்கை பற்றி முன்பாக தாவீது என்ன செஞ்சான்? நடனம் மாடி போய்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல உடன்படிக்கை பற்றி கொண்டு போனவங்க கால் சறுக்கி பெட்டி என்ன செஞ்சு கொண்டு போகும்போது சாஞ்சிருச்சு. அப்போ பக்கத்தில் ஊசான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் என்ன செஞ்சான்னா, அந்த பெட்டி சாஞ்சிருமேன்னு பயந்துட்டு கையை வச்சு என்ன செஞ்சான்? தொட்டு அதை தாங்கினான். அவன் நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானா? அவனுக்குள்ள என்ன அது, பெட்டி விழுந்துருமே அப்படின்னு பயந்து, பெட்டி விழுந்தான ஆண்டவரே விழுந்துருவார் அப்படின்னு பயந்து கையை வச்சான். அடுத்த நிமிஷம் ஆளை அவுட்டு. உடன்படிக்கையை பற்றி தூக்குறவங்க யார் என்னென்ன செய்யணும், தேவனுடைய ஊழியம் செய்கிறவங்களாம் யார் என்ன கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்க. அநேகர் என்ன செய்வாங்க? என்னடா அவன் என்ன செஞ்சான், ஊசா என்ன செஞ்சான், பெட்டி கீழே விழுதுன்னு தொட்டான் பாருங்க. தேவனுடைய காரியத்தில் அவரை தாங்கி பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க நாம் தான் தாங்கி பிடிக்கிறோம், நாம் தான் அதை செய்கிறோம், நாம் எதை செய்கிறோம், ஆண்டவரை தாங்கி பிடிக்கங்கிற அவசியம் இல்லை. அவர் பாட்டில் போவார். உடன்படிக்கை கீழே விழுந்தால் கூட ஆண்டவர் கவலைப்பட மாட்டார், கீழே விட மாட்டார் ஆண்டவர். ஆனால் மனுஷன் அதான் நினைப்பான், கீழே விழுந்துருமே அப்படின்னு பயந்துட்டான். ஏன் சொல்ல வரேன்னா, லேவியன் அந்த உடன்படிக்கையை பற்றியே தூக்கிட்டு போகிறவன். இப்படிப்பட்ட மதிப்புடையவன் அந்த கொலையிலும் குற்றிடுவாங்க பார்த்து என்ன செய்யலாம், பக்க வழியாய் விலகி போகிறான். இவர்கள் 2 பேரும் தேவனுக்கு மிகவும் ஆச்சாரியனும் லேவியனும் மிகவும் பிரியமானவங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு ஆடு மேய்ப்பவன். அவனுக்கு பேர் என்னது? நல்ல சமாரியன். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, இவனுக்கு தேவனை பற்றி அறிவு இல்லை, நம்ம பெரிய ஆச்சாரியம் கிடையாது, பெரிய லேவியன் கிடையாது, கட்டளைகள் தெரியாது, கற்பனைகள் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் இவன்ட்டு இருக்குது. என்ன இருக்குது? அவன்கிட்ட பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது, உபவாசம் கிடையாது, ஜெபம் கிடையாது, அக்னி அபிஷேகம் கிடையாது, முழு இரவு ஜெபம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இருந்துச்சு, எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு மாத்திரம் அவன்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த குற்றிகளாக கிடக்கிற மனுஷனை பார்த்து தூக்கி அவனை காயம் கட்டி, அவன் காயத்தில் கட்டு போட்டு அவன் தன்னுடைய கழுதையில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் போய் விட்டு, ஐயா இவனை பார்த்துக்குங்க, நான் போய் பிரயாணமாக போகிறேன், திரும்பி வரும்போது உனக்கு என்ன செலவு செஞ்சாலும் நான் கொடுக்குறேன் ஐயா. பிறன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிறன் யார்? நமக்கு உண்மையானவன் யார்? அப்போ இந்த 3 பேரில் நமக்கே தெரியும் யார் நன்மை செய்தார்கள், யார் நன்மை செஞ்சாங்க, யார் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொல்லுங்கள் யார் சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டீங்களா? யார் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சாங்க இந்த 3 பேரில்? சொல்ல மாட்டேங்கிறீங்க.
சொல்லுங்கள். ஏன் நல்ல சமாரியன்னு சொல்ல முடியாதா? நல்ல சமாரியம் வேறு யாரும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் நல்ல சமாரியம். அவர் வந்து ஆச்சாரியன்னா தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் போதிக்கிறவர், தேவனுடைய கட்டளை நடக்கிறவர். இது எனக்கு தேவையில்லை. லேவியன்னா எனக்காக ஊழியம் பார்க்குறவர், இது எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன தேவை ஆண்டவருக்கு? என்னை போல அன்பு செலுத்துகிறவன் தான் எனக்கு தேவை. அல்லேலூயா. என்னை போல அன்பு செலுத்துகிறவன் தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு குவாலிஃபைங் என்ன தேவைன்னா, நீ ஆச்சாரியம் மாறாத, லேவியனாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. நீ பைபிள், அதுக்காக உங்களை நான் பைபிள் வாசிக்க வேணாம், ஜெபிக்க வேணாம், உபவாசிக்க வேணாம், இதெல்லாம் நான் சொல்லவில்லை. இவை எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அன்பு மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் எதை விட்டுருவாங்க? அன்பை மாத்திரம் விட்டுருவாங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. அன்பு செலுத்த ஐயா அவர் கூடலாம் நாங்கள் பேச முடியாதுங்க. முடியணும், முடியணும். அவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் மிக முக்கியமானது. இப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்வது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. இதுதான் பரலோகத்திலே உள்ள சித்தம். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. நாம் தேவனை போல அன்பு இருக்கலாம். தேவனுக்கு என்னது பிரியமானது. இதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. நாம் பெரிய தீர்க்கதரிசியாக, விசுவாசியாக, நான் தூதர் பாஷையை பேசுகிறவனாக, எல்லாவற்றையும் நான் செய்வனாக நாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு சின்ன ஏழைக்கோ, சின்ன காரியத்துக்கோ, ஒரு ஆண்டவருக்கு எல்லாமே அன்புள்ளவர்களாக மாறுங்கள். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அன்பு கொண்டுதான் தேவனுக்கு பிரியமானது. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதுவே தேவன் நம்மோடு இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பை நாம் விரும்புவோம். கண்களை மூடி நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம்.